நாடி ஜோதிடர் பாபு வழங்கும் குரு பேச்சு பலன்கள் 2025 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கண்டிப்பா இந்த மேஷ ராசினியர்கள், அதுவும் அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 ராசினியர்களுமே கவனக்குறைவுகள் இருக்கும். 2வது செயல் இருக்கும், செலவுகள் இருக்கும், ஒரு குழப்பங்கள், மனசுல நிறைவு இருக்காது. அதாவது ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்காது, வேலையில் வந்து டீக்ரேட் ஆவாங்க, வேலை ஒரு மெழுஷாக கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்காது. வேற எங்கன்னா போகலாம், வேறு வழி பண்ணலாம் அப்படின்ற ஒரு செயல். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒரு பேச்சு பிரச்சனைகள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இருக்குது. சில மெடிக்கல் செலவுகள், சில வர்த்தகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் அந்த மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் எப்போ 8ஆம் மாதம் தொடங்குதோ வெளிநாடு பயணங்கள், வேலையில் இது வரும், டீக்ரேட் ஆன வேலைகளை ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிரும், வழிகள் நல்லாயிடும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவும், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் அந்த பணங்கள் நல்லபடியாகும். ஸோ அதுக்கான பொறுமைகள் தேவை. அது இல்லாமல் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறது, அது எல்லாமே இண்டஸ்ட்ரி பண்ணுறது, அது இல்லாமல் வெளிநாட்டில் வந்து பணங்கள் வழி பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா கோல்டு வாங்கி விற்கிறது, இல்லைன்னா கோல்டு ஷேர்ஸில் பண்ணுறது, இதுக்கான வழிமுறைகள் 8லேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் நல்ல ஒரு பணங்கள் வரும். அது இல்லாமல் 12ஆம் மாதத்துல திரும்பி 4ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வேகம் இல்லாமல் ஒரு சுழற்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடையாது. சில மருத்துவ செலவுகள், சில வீட்டு செலவுகள், பிள்ளைகள் குழப்பங்கள் ஏற்படும். அந்த பிள்ளைகள் குழப்பத்தினால கொஞ்சம் மனசில் வருத்தத்தோடு இருப்பாங்க. ஆனால் அப்புறமா சரியா இருந்தாலும் பொறுமையாக போகிறது நல்லது. முருகர் வழிபாடு, அதெல்லாம் முருகருக்கு செயல்பாடு பண்ணுறது நல்லது. குரு வழிபாடு, குரு மாறுறதுனால பலவிதமான வழிகள் வரும். 2வது மனசில் அனந்தமைக்குள்ள தகராறுகள் வரும், சில செலவுகள் வரும், இடங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை சமாளித்து நின்று நீங்களே போய் நின்று செயல் பண்ண சொல்ல இந்த வெற்றி கிடைக்கும். பர்டிகுலராக அஸ்வினி பரணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நேயர்களே, இதுவரை நம்முடைய அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் விஸ்வாவசுக்கான ராசிகளுக்கான பலன்களை வழங்கியிருக்கிறார்கள். வணக்கம். ரோஜா டிவி கோடான குடியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சொல்வேன். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.